உங்களுக்கு ஒரு செஸ்ட் பெயின் ஸ்வெட்டிங் வருது, இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸை ஸ்கிப் பண்ணாமல் உடனே போய் ஒரு இசிஜி எடுத்து உங்கள் டாக்டரை பாருங்கள். நம்ம ஹார்ட்டை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, நம்ம இதயத்தை எப்படி காக்கிறது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. உட்காந்துட்டு இருக்காங்க, சாஞ்சி உட்காடுறாங்க, தூங்குறாங்க, படுக்கிறாங்க, படுத்துக்கிட்டே ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 5 எலமெண்ட்ஸை நாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே நாம் ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க நேரத்தில் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். நம்ம உடம்புக்குள்ளார ஒரு ஃபயர் இருக்குங்க, அதை நம்ம தான் இக்னைட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம 4 செவத்துக்குள்ளார தனியாக உட்காந்துக்கிட்டு ஃபோனே நோண்டிக்கிட்டு இருந்தால் ஸ்ட்ரெஸ் அதிகம்தான் ஆகும். காலையிலையோ ஈவினிங்கோ இன்டென்ஸாக ஒரு 20 மினிட்ஸ். செப்டம்பர் 29 வேர்ல்டு ஹார்ட் டே. 25 வருஷமாக 2000லேருந்து WHO எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாருக்கும் இருதய நலன், ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஹெல்த்தி ஹேபிட்ஸை கடைப்பிடிங்க. இன்னும் சில விஷயங்களை அவங்க வலியுறுத்தி இந்த நாளை அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்தோட தீம் பார்த்திங்கன்னா டோன்ட் ஸ்கிப் த பீட். இது நம்ம ஹார்ட் பீட் துடிச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம இருதயத்தை துடிப்பை நம்ம கேட்க முடியும். அதனால் மட்டும் அவங்க சொல்லலை, மெட்டஃபராக நிறைய விஷயங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு செஸ்ட் பெயின் ஸ்வெட்டிங் வருது, இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸை ஸ்கிப் பண்ணாமல் உடனே போய் ஒரு இசிஜி எடுத்து உங்கள் டாக்டரை பாருங்கள். அப்புறம் ஹெல்த்தி ஹேபிட்ஸ், அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அடுத்த மாதம் பண்ணிக்கலாம், நம்ம அடுத்த மாதத்துலேருந்து டயட் இருக்கலாம், எக்ஸசைஸ் இருக்கலாம் பண்ணாமல் உடனடியாக ஹெல்த்தி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ரெகுலர் செக்கப்ஸ், அதையும் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம்னு ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 6 months ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அப்போ அது ரெகுலராக ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் இந்த டோன்ட் ஸ்கிப் த பீட் இந்த வருஷத்தோட தீம். சரி, நம்ம ஹார்ட்டை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, நம்ம இதயத்தை எப்படி காக்கிறது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. உணவு பழக்கங்கள், நம்ம வாழ்க்கை முறை, இதெல்லாம் மெயின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக எப்படி சொல்கிறது, நம்ம லைஃபோட 5 எலமெண்ட்ஸ், காற்று, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம். இந்த 5 எலமெண்ட்ஸை நாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே நாம் ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். நான் உடனே ஆயுர்வேதாவோ நேச்சுரோபதி அந்த மாதிரிலாம் சொல்லலைங்க. இப்போ நான் லிவர் டிசீஸ்க்கு ஏபிசின்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொன்னேன். அந்த மாதிரி எல்லா மக்களும் ரிலேட் பண்ணுற மாதிரி இந்த சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். சொல்ல சொல்ல உங்களுக்கே புரியும். காற்று, நம்ம நேச்சுரான ஒரு காற்று, தூய்மையான காற்றை நம்ம ப்ரீத் பண்ணோம். நல்லா ஆழமாக ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க, பிராணாயாமெல்லாம் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு 20 நிமிஷம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க நேரத்தில் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அது பண்ணாலே அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் நிறைய தேவையில்லாத விஷயத்தில் நம்ம சுவாசிக்க வேண்டாம். உதாரணத்துக்கு ஸ்மோக்கிங், அந்த மாதிரி கெட்ட சுவாசத்தை நம்ம இழுக்கவே வேண்டாம். இயற்கையான நல்ல சுவாசத்தை நீங்கள் நல்ல ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸோ இல்லை அப்பப்போ இந்த மாதிரி ஒரு டீப் ப்ரீத்திங் செய்யுங்க. அது ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடல் பாகங்கள் எல்லாத்துக்குமே நல்லது. அடுத்து நிலம். நிலத்தில் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு முக்கால்வாசி நேரம் அவங்க கால் நிலத்திலே படுறதில்ல. உட்காந்துட்டு இருக்காங்க, சாஞ்சி உட்காடுறாங்க, தூங்குறாங்க, படுக்கிறாங்க, படுத்துக்கிட்டே ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க, டிவி பார்க்குறாங்க. இதுதான் நடக்குது. ஸோ நம்ம கால் நிலத்தில் படணும். நிறைய நேரம் நிற்கணும், நடக்கணும், சில நேரம் ஓடணும். ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மனிதர்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 hours இருக்கும். அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் புரியுது நம்ம உட்காந்துட்டு தான் நிறைய நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போது அட்லீஸ்ட் ஆஃப் த டைம், பாதி நேரமாவது நீங்கள் நின்றுட்டோ நடந்துட்டோ வேலை பார்க்குற மாதிரி ஒரு டைம் டேபிள் செட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போதோ ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் போதோ முக்கால்வாசி நேரம் 90% ஆஃப் டைம் உட்காராமல் நின்றுக்கிட்டேவோ நடந்துக்கிட்டே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், நம்ம நிலத்தில் விளையிற காய்கறிகள், பழங்கள், நட்ஸ், இதை நிறைய சாப்பிடுங்க. அது ஹெல்த்தியான ஃபுட், அது உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீர். நீர்லேயே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம டெய்லியுமே ஒரு 2 to 3 liters ஆஃப் வாட்டர். வாட்டர்ன உடனே வெறும் தண்ணி மட்டும் இல்லைங்க, நீராகாரங்கள், நல்ல ஃப்ரெஷ் ஜூஸஸ், இளநீ, மோர், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய நீராகாரங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி தேவையில்லாத நீர், ஆல்கஹால், அந்த மாதிரி தேவையில்லாத நீராகாரங்கள் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெருப்பு. நம்ம உடம்புக்குள்ளார ஒரு ஃபயர் இருக்குங்க, அதை நம்ம தான் இக்னைட் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, டெய்லியும் ட்ரெட்மில் போங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நம்ம அந்த ஃபயரை இக்னைட் பண்ணணும். நீங்கள் ஜாகிங் தான் போகணுன்ட்டு இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி ட்ரெட்மில் தான் போகணுன்ட்டு இல்லை,
எந்த ஆக்டிவிட்டி, நீங்கள் ஷட்டில் ஆடலாம் ஒரு 20 மினிட்ஸ் இன்டென்ஸாக, இல்லை ஃபுட்பால் ஆடலாம், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, அது காலையிலையோ ஈவினிங்கோ இன்டென்ஸாக ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ஒரு ஆக்டிவாக இருந்து அந்த ஃபயர் இக்னைட் பண்ணுங்கள். அது உங்கள் உடம்போட மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து ஆகாயம், 5வது எலமெண்ட். இது இருக்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்படி சொல்கிறேன், இன்னர் ஸ்பேஸ், அவுட்டர் ஸ்பேஸ். நம்ம வீட்டுக்குள்ளாரே ஒரு அடைஞ்ச ஸ்பேஸ்லேயே தான் இப்போ ரொம்ப நிறைய பேர் ரொம்ப நேரம் செலவிடுறோம். அதை விட்டுட்டு வெளியே வாங்க. அவுட்டர் ஸ்பேஸ் வந்து நம்ம ஆகாயம், நம்ம ஒரு நேச்சர், அதெல்லாம் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலியை வெளியில் கூப்பிட்டு போங்க. அவங்க கூடலாம் மனசு விட்டு பேசுங்க. ஸோ நம்ம நேச்சரோடையும் ஒன்றி இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் இதெல்லாம் நம்ம மனசு விட்டு பேசும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். அதை விட்டுட்டு நம்ம 4 செவத்துக்குள்ளார தனியாக உட்காந்துக்கிட்டு ஃபோனே நோண்டிக்கிட்டு இருந்தால் ஸ்ட்ரெஸ் அதிகம்தான் ஆகும், கண்டிப்பாக அது கம்மியாகாது. ஸோ இந்த 5வது எலமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 எலமெண்ட்ஸ்லேயே உணவு பழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் பிஹேவியர் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னிலிருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காதீங்க, டோன்ட் ஸ்கிப் த பீட். இந்த 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப்பையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருப்பீங்க.